அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பு. விஞ்ஞானம் முடியும் இடம். சூரியன் நமது வாழ்வில ஒரு புத்துணர்ச்சியும் ஓர் ஆக்க சக்தியும் ஊட்டுகிறான். சூரியன் இல்லாத இரவு மனதில பயம் தரும் எண்ணங்களையும், குறிப்பாக மூச்சு சம்பந்தமான ஆஸ்துமா போன்ற வியாதிகள் அதிகம் துன்புறுத்த காரணமாயிருக்குது என்றும் விஞ்ஞானம் ஆராய்ச்சி கூறுது. அதேபோல சந்திரனின் வளர்பருவம் வளரும் விதைகளில் பெரிய மாறுபாட்டை உண்டு பண்ணுகின்றது என்று விஞ்ஞான ஆராய்ச்சி சொல்லுது. இதிலிருந்து பிற கோளங்களும் அதிலிருந்து புறப்படும் கதிர்களும் நம் வாழ்வை பாதிக்குமோ என்ற பல சிந்தனைகள் பல விஞ்ஞானிகளுக்கும் ஏற்படுது. வடதுருவம் தென்துருவம் என்பனவற்றின் காந்த சக்தி கூட நம் நிம்மதியையும் தூக்கத்தையும் இரவில் பாதிக்கும் என்று நம்பப்படுது. சில சமயம் விஞ்ஞான ஆராய்ச்சி எங்கே முடிகிறது, எங்கே மூட நம்பிக்கைகள் துவங்குகின்றன என்ற அச்சம் எழுது. இன்றைய விஞ்ஞானிகளின் உள்ளத்துல விஞ்ஞான மந்திரக்கோள் பட்டு நமது பழைய நம்பிக்கைகள் இன்று புரட்சிகரமான மாறுதல் அடைந்து வருது. உலகில இப்பிரபஞ்சத்தில எல்லாம் ஓர் சக்கரம் போல் தோன்றி முடிவடைந்து மறுபடி தோன்றிக் கொண்டிருக்கும் ஓர் ஒழுங்கை நாம் காண்கிறோம். முட்டைகள் குஞ்சாவதும், குஞ்சு பறவையாவதும், பறவை முட்டையிடுவதும் என ஓர் ஒழுங்க வாழ்க்கை சக்கரத்தை காண்கிறோம். சூரியன் தினம் காலையில தோன்றி மாலையில மறைது, பிறகு மீண்டும் தோன்றுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது ஓர் ஒழுங்கில். காலநிலைகளான பருவ காலங்கள் எல்லாம் சக்கரம் போல வருகின்றன. பருவமெய்திய பெண்களின் உடல் மாறுபாடு 28 நாட்களுக்கு ஒரு முறை நிகழ்வதைப் போல வேறு கால ஒழுங்கில் ஆண்களின் வாழ்க்கையிலும் இத்தகைய சக்கரம் ஹார்மோன்கள் அதிகரிக்கும் காலம் இருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுறாங்க. ஆம்பிடபின் என்ற மருந்தை எலிகளின் வாழ்வில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த போது 77% எலிகள் செத்ததையும், மற்ற சமயங்கள்ல அதை கொடுத்த போது சுமார் 8% இறந்ததையும் கண்டாங்க. அதே போல நமது கல்லீரலின் வேலையையும் நமது மூளையின் நிலவும் சர்க்கரை அளவும் பகல் நேரத்தில் ஒரு சக்கரம் போல மாறுவதை கண்டிருக்கிறாங்க மருத்துவர்கள். பெண்களுக்கு வீட்டு விளக்கின் போது ஒரு தளர்வு, தலைவலி, கவனக்குறைவு, எரிச்சல், தெளிவு குறைந்த பார்வை என்று ஏற்படுவதைப் போலவே ஆண்களுக்கும் உற்சாகம் குறைந்த, நம்பிக்கை தளர்ந்த நேரங்கள் ஒரு சக்கரம் போல வாரந்தோறுமோ மாதந்தோறுமோ வருகிறது என கூறுறாங்க. நமது டைரியில் நமது மனநிலையை அன்றாடம் குறித்து வைப்பதன் மூலம் நமது உயர் நாளையும் தளர் நாளையும் புரிந்து கொள்ளலாம். ஆக நாம் அறியாத புற விஷயங்கள் நம் வாழ்வை பாதிக்கின்றது, நமது எண்ணங்களை பாதிக்கின்றன. அதே போலத்தான் ஒளியை வெளியிலிருந்து உறிஞ்சு கொள்ளும் பிளாஸ்டிக் நார்களை மூளைக்கருகில் பதித்த போது அதிக ஒளி உறிஞ்சப்பட்டு அதன் விளைவாக ஆண் பெண் உறவில் அதிக ஈடுபாடு தோன்றியதை கண்டிருக்கிறாங்க. ஒளி என்பது கண் மூலம் மட்டும் போவதில்லை, நமது பூரா உடலும் செடி கொடிகள் போல ஒளியை வாங்கி பயன்படுத்துகிறது என்று அறியப்பட்டிருக்குது. இதன்படி ஒழுங்கற்ற வீட்டு விளக்கிற்கு ஆளாகி வந்த ஒரு பெண்களை வீட்டு விளக்கிற்கேற்பட்ட 14, 15, 16 நாட்களில் நல்ல ஒளியுள்ள அறையில் தூங்கச் செய்வதன் மூலம் அப்பெண்கள் உடலில் ஓர் ஒழுங்கை கொண்டு வர முடிந்தது. கலாச்சாரம், ஒளி என்று இவை நம் உடலையும் உள்ளத்தையும் பாதிப்பதை பார்த்தோம். அதேபோல நம்மை சூழ்ந்திருக்கும் காற்றும் நம் வாழ்வையும் எண்ணங்களையும் பாதிக்குது. காற்றில் மின்னணுக்கள், சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. இதனால காற்று நேர் மின்னணு பாசிட்டிவ் அயன்ஸ் கொண்டதாகவோ, எதிர் மின்னணு நெகட்டிவ் அயன்ஸ் கொண்டதாகவோ இருக்கக்கூடும். சகஜமாக ஒரு கன சென்டிமீட்டர் அளவு காற்றில் சுமார் 1500 இருந்து 4000 வரை மின்னணுக்கள் இருக்கின்றன. இவை 6 நேர்மின் அணுவுக்கும் 5 எதிர்மின்னணு என்ற விகிதத்தில் இயற்கையில அமைந்திருக்கின்றன. மின்னணுவின் மொத்த தொகையும் அதிகரிப்பது செடி கொடிகளின் வளர்ச்சியை அதிகப்படுத்துகிறது. பார்லி, ஓட்ஸ் பயிரிட்ட நிலங்களில் மின்னணுவை அதிகப்படுத்தி சுமார் 50% அறுவடையை அதிகப்படுத்தினர். மின்னணு இல்லாத போது அல்லது காற்றின் நேர் மின்னணுக்கள் தொகை அதிகமாயிருக்கும் போதும் இன்ஃப்ளூயன்சா நோய் கண்டு எலிகள் இறந்து போவதை கண்டாங்க. மாறாக மின்னணுக்கள் தொகை
அதிகமாக இருக்கும்போது அல்லது எதிர் மின்னணுவின் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்படும் போது எலிகள் நோயிலிருந்து பிழைத்துக் கொள்வதை கண்டாங்க. ஜப்பானில் நடந்த ஒரு சோதனையில மனித வாழ்விலும் மின்னணுக்கள் இப்படி ஒரு நிலையை தோற்றுவித்தன. தீயினால் சுட்டப்புண் குணமாவதிலும் கிருமிகளால் ஏற்பட்ட நோய் குணமாவதிலும் அதிக எதிர் மின்னணுவின் புழக்கம் நலம் இழைத்ததை கண்டாங்க. நமது ஊர்ல நமது பெரியவர்கள் சில சமயம் கெட்ட காற்று உள்ளே போ என்றும் ஊதை சாரல் உடம்புக்கு ஒவ்வாது என்றும் கூறுவதை நாம் கேட்டிருக்கிறோம். இதே போல ஜப்பானில் ஷராவிலிருந்து அடிக்கும் காற்று என்பதும் ஜெர்மனியில் போன் நகரிலிருந்து வீசும் கெட்ட காற்று என்பதும் மிக பிரசித்தமான செய்திகள். இந்த காற்று வீசும் காலங்கள்ல மக்கள் தூக்கமின்மையாலும் வயிற்று குமட்டலினாலும் தலைவலியாலும் மனச்சோர்வாலும் கஷ்டப்படுவாங்க. ஆராய்ந்ததில் இக்காற்று நேர்மின்னணு அதிகமாக இருந்தது தெரிய வந்தது. நமது ஊரில் ஞானிகள் யோகிகள் ஏன் மலை உச்சியிலும் நீருக்கருகில் கடற்கரை ஓரங்களிலும் தங்கள் ஆசிரமங்களை அமைக்கின்றனர் என்பது இத்துடன் இணைத்து எண்ணி பாருங்கள். இதற்கெல்லாம் நல்ல காற்று இருக்கிறது. எதிர் மின்னணு நிறைந்த காற்று வீசுகிறது. நமது மருத்துவர்கள் சில சமயம் கடற்கரை வாசம் செய்யுங்கள் என்று யோசனை கூற கேட்டிருப்பீங்க, அல்லது மலைவாசஸ்தலம் செல்லுங்கள் என்று சொல்வதை கேட்டிருப்பீங்க. ஊதல் காற்று வீசுது, உள்ளே போ என்று என் தந்தை கூறிய போதெல்லாம் சிறு வயதுல ஓர் சிரிப்புடனும் நகைப்புடனுமே நான் உள்ளே போயிருக்கிறேன். இப்போதோ வியப்பு மேலிட நமது ஞான தந்தையரின் அறிவை எண்ணி சிந்திக்கிறோம். நாம இதுவரை டாக்டர் MS உதயமூர்த்தி எழுதிய எண்ணங்கள் என்ற புத்தகத்தின் வாசிப்பை பார்த்துட்டு வர்றோம். அதுல விஞ்ஞானம் முடியும் இடம் என்ற தலைப்புல பார்த்தோம். Thanks for watching. Please subscribe our YouTube channel.